Hello friends, welcome to Umayal's TV channel. இன்னைக்கு நம்மளுடைய ரெசிபி ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான எள்ளு பொடி தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து இட்லி தோசை சூடா சாதத்துல கூட நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டோம்னா ரொம்பவே வந்து டேஸ்டா இருக்கும். அதே நேரத்துல ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஒரு ஹெல்த்தியான பொடி தான் இது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கறோம் இப்போ. எள்ளு ஒரு கப்பு உளுந்தம்பருப்பு ஒரு கப்பு சேம் குவாண்டிட்டி தான் எடுத்துக்கிறேன். எள்ளை ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தான் நான் பண்ண போகிறேன். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, கருக விட்டுறாதீங்க, அப்புறம் டேஸ்ட் மாறிடும். எள்ளில் வந்து கடையில் நீங்கள் வாங்கினாலும் கல்லெல்லாம் கண்டிப்பாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் வந்து தண்ணியில் போட்டு களைஞ்சி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்த எள்ளு இது. நல்லா சுத்தம் பண்ண எள் வந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை ரோஸ்ட் பண்ணி இப்போ அதை ஆற வச்சுட்டேன் எள்ளை நான். நெக்ஸ்ட்டு சேம் அளவு எள் எவ்வளோ எடுத்தனோ அந்த அளவு உளுத்தம்பருப்பு எடுத்து அதையும் இப்போது ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது தோல் இல்லாத உளுந்து, நீங்கள் தோலோடு இருக்கிற உளுந்து கூட போட்டுக்கிடலாம், அதுவும் வாசனையெல்லாம் நல்லா தான் இருக்கும். எள்ளில் தானே போட்டு அரைக்க போகிறோம், உங்களுக்கு கலரெல்லாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஆகாது. இப்போது உளுந்தம்பருப்பையும் எடுத்து ஆற வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் தனியா போடுறேன். வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தனியா போடுறதுனால. நார்மலாக வந்து நான் இட்லி பொடி உளுந்து பொடி அரைக்கும்போது நான் தனியா போட மாட்டேன். பட் எள்ளு பொடிக்கு கொஞ்சமாக தனியா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், மிளகாய் வந்து நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். 10 மிளகாய் கரெக்டாக தான் இருக்கும் காரம் அந்த அளவுக்கு. கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க மிளகாய் வறுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அதுலேயே நல்லா காஞ்சி, என்கிட்ட கொஞ்சம் ட்ரை கருவேப்பிலையெல்லாம் இருந்தால் நான் எடுத்து வச்சுருவேன், எப்போயுமே ஃப்ரிட்ஜில் இருக்கும். அதையும் போட்டு அந்த லாஸ்ட்டாக மிளகாய் கூட நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிடுங்க. கருவேப்பிலை வாசனையும் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்குமே நல்லது தானே. உங்களுக்கு முடிக்கெல்லாம் ரொம்ப நல்லது கருவேப்பிலை, இரும்பு சத்து நிறைய இருக்கிறதுனால கருவேப்பிலை நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போது நான் வறுத்து வச்ச ஜாமான் எல்லாம் பாருங்கள் நல்லா ஆற வச்சுட்டேன். எள்ளு ஆறிச்சு, உளுத்தம்பருப்பு தனியா மிளகாய் எல்லாம் ஆறிச்சு. இப்போது பெருங்காயத்தூள் நல்லா ஒரு முழு பூண்டை பாருங்கள் அப்படியே நான் வந்து உரித்து வச்சுருக்கிறேன். உப்பு அப்படியே பச்சையாக தான் பூண்டை போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இட்லி பொடிக்கு அப்படி தானே அரைப்போம் நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாம் இப்போ ஆறிச்சு, எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் நான். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை போட்டு அரைச்சிக்கோங்க, அதுக்கப்புறமா எள்ளை போட்டு அரைங்க. ரொம்பவே ஹெல்த்தியான வாசனையான எள்ளு பொடி, ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் காரம் வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது தனியா ஆட் பண்ணியிருக்கிறதுனால வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தோசை வார்க்கும்போது தோசைக்கு மேலேயே இதை வந்து தூவி கொடுத்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பொடி தோசைக்கும் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பூண்டு எல்லாம் போட்டிருக்கறதுனால வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்குமே சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே வந்து நல்லெண்ணெய் ஊற்றி அந்த சூடு சாதத்துக்கு இந்த பொடியை போட்டு, ஒரு அவசரத்துக்கு எதுவுமே இல்லை அப்படின்றப்போ இது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பருப்பு பொடி மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் சேனலுக்கு எழுதுங்க. கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள். Don't forget to subscribe friends. Thank you very much.